ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு வெள்ளிங்கிரியை நோக்கி ஒரு பயணம். பசங்க நாங்கள் 6 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக வெள்ளிங்கிரி போயிருக்கோம். நைட்டு நேரத்தில் மலை ஏறிட்டு பகல் நேரத்தில் கீழே இறங்குறதா எங்களுடைய பிளான். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்துக்கு வந்துட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற காய் அன்னதானத்திற்காக நாங்கள் நன்கொடையாக வழங்கலான்னு சொல்லிட்டு காய் ஒரு மூட்டையும் அரிசி ஒரு 2 கிலோவும் வாங்கி கொண்டு நாங்கள் வெள்ளிங்கிரி மலைக்கு போயிருக்கிறோம். இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டு உள்ளே வந்தோன்னா இடது பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா கடைகள் இருக்குது. அந்த கடைகளில் ஸ்நாக்ஸு எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். வலது பக்கம் மூங்கில் தடி 30 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. அந்த மூங்கில் தடியை நம்ம கம்பல்சரி வாங்கிக்கிட்டு, இல்லையா படி ஏறி செக்கிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே மூங்கில் தடியெல்லாம் கீழே போட்டிருப்பாங்க. அந்த தடியை நம்ம எடுத்துகிட்டு கூட போயிட்டு வரலாம். இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறையா திங்ஸு, வாட்டர் பாட்டிலு, சாப்பிட்ற தீனி, பிஸ்கட் பாக்கெட்டு எல்லாமே வச்சுருப்பாங்க. அங்கேயே வியாபாரம் பண்ணுறதுக்காக கழுத்தில் போடுற மாலைங்க, ருத்ராட்சை எல்லாமே அங்கேயே விற்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கோயில் வளாகத்தில் நைட்டு ரொம்ப நேரம் ஆனதுனால கடைகள் அந்த டைமும் இருந்துச்சு நாங்கள் போனப்போ. இப்போ நாங்கள் படிப்படியாக போய் நாங்கள் அன்னதானத்துக்கு அந்த காய்கறியை கொடுக்கலான்ட்டு போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஏறினதும் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளிங்கிரி ஆண்டவர்னு சொல்லிட்டு கீழேயே அடிவாரத்திலேயே வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயில் இருக்கிறது. அங்கேயே சாமி கும்பிட்டு நம்ம மலை ஏறலாம். நாங்கள் போன நைட் டைம்ன்றதுனால அங்கே கோயில் சாத்தி இருந்துச்சு. சுற்றியும் பார்த்திங்கன்னா மண்டபம் இருக்குது. அங்கே பக்தர்கள் எல்லோரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மலை ஏற போகிறவங்களும் தூங்குவாங்க. மலை ஏறிட்டு கீழே இறங்கினவங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பஸ்ஸு காலையில் கிடைக்கும்போது காலையில் ஏறி போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிறப்பு பேருந்தும் விட்டுருக்குறாங்க. எனி டைம் பஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்தது கடைசியாக லாஸ்ட் பஸ்ஸுன்னு சொல்லி நாங்கள் 10:20க்கு பஸ் ஏறினோம். ஆனால் நைட்டு 12 மணி ஆச்சு நாங்கள் கோயிலுக்கு சேர. 2 இடத்துல பஸ்ஸை நிறுத்தினாங்க. டீ குடிச்சிட்டு நாங்கள் வந்தோம். இரவு நேரத்தில் சாப்பாடு கடைகள் அங்கே எதுவுமே கிடையாது. நீங்கள் சாப்பாடு கூட நீங்கள் கட்டி கொண்டு வந்துடலாம். நைட் டைம் ஏறுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு தருணம். நாங்கள் அன்னதானத்துக்கு சரின்னு சொல்லி காய்கறியை கொண்டு போய் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு அதன் பிறகு நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மலை ஏறுறதா இருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், அன்னதானத்திற்கு நாங்கள் பொருளை வழங்குகிறோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் அடிவாரத்திலேருந்து வீடியோ ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இனிமேட்டு நம்ம படியேறி மேலே மலைக்கு போகலாம். இப்போ கீழே நிறையா பேர் தங்கியிருக்கிறனால பார்த்துக்கிட்டிங்கன்னா இடமெல்லாம் இப்போ கூட்டம் கம்மி தான். இப்போ கூட்டம் அவ்வளோக்கா இல்லை நாங்கள் போன டைமில். இதுக்கப்புறம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஃபுல்லாக கூட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு தெரில. ஆனால் எனி டைம் அங்கே காவலர்கள் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அங்கே உதவிக்கு ஆம்புலன்ஸ் இருக்குது. அங்கே அலௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே உடம்பு பருமனாக இருக்கிறவங்க, ரத்த அழுத்தம் உள்ளவங்க, சர்க்கரை வியாதி உள்ளவங்க, உடம்பு சரியில்லாதவங்க தயவு செய்து மலை ஏற வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா மலை ஏறுவது ரொம்ப 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 கடினமான மலை. அதனால் இவங்க முன்னெச்சரிக்கையாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கோயில் சுற்றியும் பார்த்திங்கன்னா அடைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா நைட் டைம்ன்றனால கோயில் சாத்தி இருக்குது. இப்போ நாங்கள் இதுக்கப்புறம் மேலே ஏறும்போது முன்னாடியே கொஞ்சம் தூரம் போனோன்னையுமே அங்கே எப்படி சொல்கிறது, செக்கிங் இருக்காங்க. செக்கிங்னா பேக்கில் பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. பிஸ்கட் பாக்கெட்டோ இல்லை திங்ஸு சாப்பிட்றப்போ தீனியோ எதுவுமே அங்கே மேலே அலோடு கிடையாது. பிளாஸ்டிக் பொருட்களில் வாட்டர் பாட்டிலுக்கு 20 ரூபா கொண்டு போனோம்னா 20 ரூபாய்க்கு ஸ்டிக்கர் ஒட்டி அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க. திரும்ப நம்ம அந்த பாட்டிலை கீழே காட்டினோம்னா அந்த 20 தான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. பேக்கில் பிஸ்கட் பாக்கெட்டோ இல்லை கவரில் வேறு ஏதாவது இருந்தாலும் அதை நம்மளோட நியூஸ் பேப்பரில் கட்டி மடித்து தந்துடுவாங்க. அதை நம்ம எடுத்துக்கிட்டு போகணும். மெயினாக கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் தேவைப்படும். ஏன்னா வெளியில் எங்கேயுமே தண்ணி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அங்கே நீரூற்று இருக்குது.
அந்த நீரூற்றில் தான் நம்ம வந்து தண்ணி பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லாத டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அங்கே கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே தண்ணி பிடிக்கவே முடியாது. ரொம்ப நேரம் காத்திருந்து தான் நம்ம வந்து தண்ணி பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அப்பப்போ செக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு கீழே ஒரு லிங்கம் இருக்குது, அவரை கும்பிட்டுட்டு நம்ம வந்து முதல் மலையாக வந்து பயணிக்க ஆரம்பிக்கிறோம். முதல் மலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா படியில் வந்து ஆரம்பிக்குது. படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வடிகட்டு வந்து கல் பதிச்சிருப்பாங்க. மழை பெஞ்சு சேதமடைஞ்சு இருக்கிறனால குச்சி இல்லாமல் தயவுசெய்து போக முடியாது. நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து குச்சியை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். காசு கொடுத்து நம்ம வாங்கிட்டு கூட போகலாம். இப்போ நாங்கள் வந்து மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். முதல் மலை வந்து ரொம்ப வந்து படிக்கட்டாகவே இருக்கும். ஆனால் வந்து இப்போ ஏறுறவங்க ஏறிக்கிட்டே இருக்காங்க, இறங்குறவங்க இறங்கிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்து பொறுமையாக வந்து போகணும். இரவு நேரத்தில் கண்டிப்பாக வந்து அனைவருமே வந்து போகும்போது டார்ச் லைட்டு மறக்காமல் கொண்டு போயிருங்க. டார்ச் லைட் இல்லாமல் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சிரமமாகவும் இருக்கும். மெயினாக வந்து இரவு நேரத்தில் பயணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு அங்கே வந்து வெளிச்சமும் எதுவுமே கிடையாது. குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நம்ம வந்து செல்ஃபோன் டார்ச் லைட்டை நம்ம யூஸ் பண்ணாலும் பவர் பேங்க்கு நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகணும். மெயினாக வந்து இரவு நேரத்தில் போகும்போது ஜர்கின் தேவை, இல்லையா சொட்டர் இருந்தால் சொட்டர் எடுத்துக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து மேலே போக 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 குளிர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு மலை வந்து ஏறிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும்போது பாருங்கள், லைட் வெளிச்சத்தில் காட்டுறேன் அந்த படிக்கட்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். போக போக பாருங்கள் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகி சேதமாகிருக்கும் அந்த படிக்கட்டெல்லாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கிரதையாக மலை ஏறணும். எல்லோரும் வந்து நினைக்கிற மாதிரி இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஈஸியாக இருக்கும். ரொம்பவும் இப்போ ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ரொம்பவும் கஷ்டமான இடம். இதுக்கப்புறம் பாருங்கள், நாங்கள் வந்து ஃபுல்லாக விறுவிறுத்து மேலே மலையாக வந்து நாங்கள் வந்து கடந்துட்டோம். இந்த இடத்துல வந்து வெள்ளை விநாயகர் கோயில்ன்ட்டு வந்து ஃபஸ்ட்டு மலை உச்சியில் வந்து இருக்குது. அந்த வெள்ளை விநாயகரை வந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 2வது மலையை நோக்கி நாங்கள் வந்து பயணம் போனோம். ஏன்னா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ வந்து சிரமம் அந்த ஃபஸ்ட்டு மலை ஏறி வர்றது. எல்லாருக்கும் வந்து இரவு டைமில் வந்து போகிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா லைட்டு எந்த வசதி இல்லாமல் நம்ம அந்த இடத்த கடந்து வர்றது ரொம்ப சேலஞ்சாக தான் இருந்துச்சு. எங்களோட அனுபவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படியெல்லாம் போகலாம், என்னவா போகலாம். ஆனால் கம்பல்சரி வந்து நம்ம போகும்போது நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு போகணும். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பேக்கோட வெயிட் அதிகமாக சேர்த்திட்டு போனால். மெயினாக வந்து சொட்டர் தேவை. அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லைட்டு, டார்ச் லைட் தேவை. பவர் பேங்க் இருந்தால் பவர் பேங்க் தேவை. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கை கால் வலிச்சுது அப்படின்னா நீங்கள் வந்து மருந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. மாத்திரை கூட எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா வந்து அவசர உதவிக்கு வந்து டக்குன்னு யாரும் அங்கே வந்து உதவ முடியாத சுச்சுவேஷன் தான் அங்கே. ஏன்னா அவ்வளோ கடினமாக இருக்கும் அந்த மலையெல்லாம் ஏறுறதுக்கு. இப்போ நாங்கள் வந்து 2வது மலையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் பாருங்கள், இன்னும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து 2வது வந்து போனதுக்கப்புறம் நாங்கள் வழுக்குப்பாறை என்ற இடம் ஒன்று சொன்னாங்க. அந்த வழுக்குப்பாறைக்கு முன்னாடியே நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணி நாங்கள் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தான் போனோம். யாரும் வந்து வழி மாறி போகவும் இல்லை, முன்னாடியும் யாரும் போகலை, பின்னாடியும் யாரும் போகலை. ஒரே குரூப்பாக மெதுவாகவே பொறுமையாக நடக்க ஆரம்பித்தோம். ஆனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட் டைமு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நைட்லேயும் இறங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் வழி விடணும். ஏன்னா பாதை வந்து கொஞ்சம் குறுகிய பாதையாக இருக்கிறனால வந்து போகிறதுக்கும் வரத்துக்கும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். நாங்கள் வந்து அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்குறோம். போகிறது வந்து பார்த்திங்கன்னா வழுக்குப்பாறையை நோக்கி போயிட்டுருக்குறோம். வழுக்குப்பாறை இடம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பாருங்கள், நாங்கள் போய்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நான் எடுத்து போடுறேன் இந்த வீடியோவில். 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து மேலே ஏற எங்களால் பேச முடியல. அவ்வளோ வந்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு.
அந்த சொன்ன இடம் பார்த்திங்கன்னா நாங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுத்த இடம், அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஒரு வேல் வச்சு சிவலிங்கம் வந்து சின்னதாக வந்து ஒரு குகைக்கு கீழே வந்து வச்சுருக்காங்க. அந்த லிங்கம் வந்து நம்ம வழிபட்டுட்டு சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் அந்த இடத்துல அமைதியாக உட்காந்து இருந்துட்டு நம்ம சிவனை வந்து வேண்டிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து வழுக்குப்பாறை என்ற இடத்த வந்து நோக்கி கிளம்புனோம். பாருங்கள், சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு அமைதியாக தியானத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு சின்னதாக தான் இருக்கும் அந்த இடம் குகை. ஆனால் வந்து இப்போ நைட்டில் எடுத்ததுனால தெரியுமா அவ்வளோ க்ளியராக இருக்குமான்னு தெரில. ஃப்ளாஷ் போட்டு தான் எடுத்தேன். நீங்கள் வந்து பகலில் வரும்போதும் திரும்பி நான் வந்து காட்டுறேன்னு அந்த இடத்துல சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல வந்து பேசுகிறது வந்து அதிகமாக கேட்காதனால நான் வந்து மியூட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு வழுக்குப்பாறை இடத்த வந்து கடக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்னென்னு. அந்த இடத்த பாருங்கள், பாறைகளையும் பாருங்கள். வழுக்குப்பாறையை நோக்கி நாங்கள் இப்போ கீழே மேலே ஏற போகிறோம். பாருங்கள், இந்த வந்து வழுக்குப்பாறை. பாறையிலே வந்து படிக்கட்டு வந்து செதுக்கியிருப்பாங்க. அந்த பாறையை இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செதுக்கி வச்சுருப்பாங்க. பார்த்து தான் ஏறணும். போக போக கேட்டே இருந்தாங்க, என்ன விளாக் எடுக்கிறீங்களாண்ணா அப்படின்னு பசங்க. ஆமாம், ஃபஸ்ட் டைம் தான் வந்து யூடியூப்பில் வந்து போடுறதுக்காக விளாக் எடுத்துகிட்ருக்கேன். நைட் டைம் வந்து கிளியரன்ஸாக தெரியாது, இருந்தாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிகிற மாதிரி நம்ம விளாக் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி முறையாக முயற்சி பண்ணி நாங்கள் வந்து எங்களோட அனுபவத்தை வந்து வீடியோவாக வந்து பிடிச்சிட்டு போடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லாவே தெரியும் மேலேருந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் ஏறிக்கிட்டே இருக்கிறோம். இடம் பாருங்கள், சின்னதாக தான் இருக்கும். ரொம்ப வந்து குறுகிய பாதை தான். இதுக்கப்புறமேட்டு நாங்கள் போனதுக்கப்புறம் அதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா இன்னும் இருக்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு அதிகமாகவும் இருந்துச்சு. ரெண்டாவது தூரமாக வந்து ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, படிக்கட்டு மாதிரி. கொஞ்சம் தூரம் வந்து நார்மலாகவும், கொஞ்சம் தூரம் வந்து பாறையாகவும், கொஞ்சம் தூரம் வந்து குழி மேடு அதிகமாக இருக்கிற மாதிரி அந்த இடம் வந்து அப்படி இருந்துச்சு. பசங்கள்லாம் கொஞ்சம் நின்று அப்பப்போ கொஞ்சமாக ட்ராப்பாக வந்து வாட்டர் குடிச்சிட்டு போங்க, தண்ணி குடிச்சிட்டு போங்க. ஏன்னா வந்து ரொம்ப மூச்சு வாங்கும், அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாது, தண்ணி தீர்ந்துடும். அதுவும் இல்லாமல் சொனைக்கு போகிறது கொஞ்சம் தூரமாக இருக்குது. நமக்கு தண்ணி தேவை அப்படிங்கும்போது எதுவுமே கிடைக்காது அந்த இடத்துல. நமக்கு சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு எதுவும் கொண்டு போகலை அப்படின்னா கையில் பழம் எடுத்துக்காங்க. மேலே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாம்பாட்டி சித்தர் குகைன்னு சொல்லி ஒரு குகை இருக்குது. அந்த குகையில் வந்து தியானம் பண்ணுறவங்க தியானம் பண்ணலாம். அங்கே வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து அமர்ந்து தியானம் பண்ணதாக வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அங்கே வழிபட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப இருட்டாகவும் இருந்தது. ரெண்டாவது பாதையும் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால் என்னால் எடுக்க முடியல. திரும்ப வந்து நாங்கள் மேலே போய் காலையில் சன்செட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சதை அடுத்த வீடியோ பகுதியாக உங்களுக்கு நான் போடுறேன்.